ஜோதிட அபிமான அன்பர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். எதிலும் எச்சரிக்கை இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, நல்ல நிர்வாகத்திறன் மிக்க ஒரு நபர்கள் நீங்கள். அதிக பிடிவாத குணத்துக்கு சொந்தக்காரராகவும் நீங்கள் இருப்பீங்க. எதையும் முன் யோசனையோடு செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. இப்போ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போது வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் சுமாராக இருக்குங்க. இதில் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம்ல, அந்த அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவான் உங்கள் லக்கணத்துக்கும் அதுக்கடுத்து தான் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால, அதாவது அக்டோபருக்கு மேலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்துக்கு வர்றதுனால, லக்கணத்துக்கு வரும்போது அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். வாரிசுகள் வகையில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் தீரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இல்லத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. பொன் பொருள் சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வயதில் பெரியவர்கள், பொருளாதாரத்தில் பெரியவர்கள், அந்தஸ்தில் பெரியவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதன் மூலமாக மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பாங்க. கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இந்த கடன் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு அதிக எச்சரிக்கை தேவைப்படும். கடன் இல்லாதவங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. கடனே வாங்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி கடன் வாங்கி சுபகாரியங்கள் செஞ்சுக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கிறது நல்லது. வீடு கட்டுறது, வண்டி வாங்க, இது மாதிரி விஷயத்த பண்ணிக்கிறது பொதுவாகவே நல்லது. 6ஆம் இடத்தில் உங்களுக்கு அதிக கிரகம் இருக்கும்போது, சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் 6 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த 2026 தொடங்குறதுனால தாய் வகை உறவுகள் கொஞ்சம் பாதிப்படையாமல் பார்த்துக்குங்க. மாமன் வகை உறவுகளும் பாதிப்படையாமல் பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்கள் செல்வது கொஞ்சம் இப்போ கரெக்டாக பார்த்து போய்க்குங்க. அதுக்கடுத்து வீடு கட்டுறது, இடம் வாங்குறது பொறுத்த வரைக்கும் சட்ட சிக்கல் இல்லாத மாதிரி அமைப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வீடு கட்டும்போது பக்கத்தில் இடத்துக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணால் செஞ்சாங்கிற மாதிரி சில விஷயங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்க. சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. வயதான நண்பர்களுக்கு நல்லாயிருக்கு இந்த வருஷம், ஒன்றும் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. மன நிம்மதியை கொடுப்பாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னு வயதான நண்பர்களுக்கு நல்லாயிருக்கும். அது ரிட்டையர்மெண்ட் வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மாணவ மாணவியர் பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் வரும்போது வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே கல்வியில் மேன்மை உண்டாகுங்க. அதிக கவனம் செலுத்துவீங்க. ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு நட்பு உண்டாகும். அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. இது மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை மாணவ மாணவியருக்கு செய்வாங்க. உங்களுக்கு பரிகார முறை பொறுத்த வரைக்கும் லக்னத்தையே குரு பகவான் நடத்து வர்றதுனால குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிக மிக நன்றாக இருக்கும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். பொன் பொருள்கள் சேதாரம் ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.